Hello friends, நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம விம் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். சரிங்களா? விம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் விஐ அப்படின்னு ஒரு எடிட்டர் இருந்துச்சு. அந்த எடிட்டரோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் விம். அந்த இம்ப்ரூவ்டில் எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து விம் எடிட்டர். விம் எடிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம நோட் பேட் எப்படி யூஸ் பண்ணுவோம் விண்டோஸில், லினக்ஸில் gedit அப்படின்னு ஒரு டூல் வரும் டிஃபால்ட்டாக. யூபுண்டு லினக்ஸில் gedit வரும், மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வேறு எடிட்டர் வந்தால் கூட வரலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸை எடிட் பண்ணுறதுக்காக. சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இதை எடிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் விஐஎம்மோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு GUI வெர்ஷனும் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு நோட் பேட் எடிட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஸ்கீமிங் எல்லாம் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன், க்ளோஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் விம் எடிட்டர் வந்து நீங்கள் GUI வெர்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கமாண்ட் லைன் வெர்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது கிராஸ் பிளாட்ஃபார்ம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, ஓஎஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸ்லேயும் இது ஒர்க் ஆகும், மேக்லேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், யூனிக்ஸ் பேஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி எல்லா யூனிக்ஸ் பேஸ் சிஸ்டம்ஸையும் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் விம்மோட பெரிய அட்வான்டேஜஸ். நீங்கள் ஒன்ஸ் ரிமோட் சர்வரில் ஃபைல்ஸ் எடிட் பண்ணும்போது, அதாவது இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ரிமோட் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வர் வந்து எங்கேயாவது யூஎஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வருக்கு வந்து உங்களுக்கு கமாண்ட் லைன் ஆக்சஸ் மட்டும்தான் தருவாங்க. இந்த மாதிரி கமாண்ட் லைனில் லாகின் ஆகிருக்கும். இந்த கமாண்ட் லைன் வந்து அந்த சிஸ்டமோட கமாண்ட் லைன். சரிங்களா? ஸோ அதில் தான் நீங்கள் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணக்கூடிய எடிட்டர், அதாவது விம் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் லைனில் எடிட் பண்ணக்கூடிய எடிட்டர் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விம்மோட ஒரு சின்ன ஓவர்வியூ. இப்போது விம் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு VIM அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்கலாம். விம் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து இதில் நான் ஏதாவது டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணலாம்? ராஜு. சரி, ராஜு வேண்டாம், கோபால்னு டைப் பண்ணலாம். என்னாச்சு? ஜியை காணோம். சரிங்களா? இதில் நீங்கள் நார்மலாக வந்து எப்பயுமே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணோன்னு எப்பயுமே டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு டைப் ஆகும். என்ன அது, ஆனால் ஓப்பன் பண்ணோன்னு டைப் ஆகாது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெயினாக விம்மில் 2 மோடு இருக்குது. ஆக்சுவலாக நிறையா மோடு இருக்குது. ரொம்ப மெயினானது வந்து 2 மோடு. சரிங்களா? ஒன்று நார்மல் மோடு, அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னு இப்படி இருக்கிறது வந்து நார்மல் மோடு. இன்னொன்று இன்சர்ட் மோடு. சரிங்களா? இன்சர்ட் மோடுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். இன்சர்ட் மோடுக்கு எப்படி மாற்றுறதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இங்கே கவனிச்சிங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு வந்துருச்சுங்களா? இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், இன்சர்ட் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இப்போ இன்சர்ட் மோடில் இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இப்போது இன்சர்ட் மோடில் டைப் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த பெரிய ஆப்ரேஷனுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அது சரி, டைப் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணணுன்னா என்னங்க பண்ணுறது, வேறு ஃபைலை ஓப்பன் பண்ணணுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்றீங்களா? அதுக்கு வந்து எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப நார்மல் மோடுக்கு வந்துடும். சரிங்களா? இன்சர்ட் மோடுக்கு உள்ளே போகிறதுக்கு ஐ கீ, இன்சர்ட் மோட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப் கீ. சரிங்களா? இன்னும் ஒரு சின்ன வேரியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கர்சர் இமெயிலில் வச்சுருக்கேன்னா, இந்த இமெயிலில் கர்சர் வச்சுருக்கும்போது ஐ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்கு முன்னாடி இருந்து டைப் ஆகும் ஹலோ அப்படின்னா. ஸோ ஈக்கு முன்னாடி அந்த ஹலோ வருது. சரிங்களா? இப்போ நான் இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து தூக்கிடுறேன், எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ திரும்ப இமெயிலை வச்சு ஏ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இன்சர்ட் மோடுக்கு தான் போகும், ஆனால் ஈக்கு அடுத்ததுலேருந்து டைப் ஆகும் ஹலோ. சரிங்களா? ஸோ இன்சர்ட் மோடுக்குள்ளே போகிறதுக்கு அதிகமாக ஐ ஏ இந்த 2 கீ யூஸ் பண்ணுவாங்க. ஐக்கும் ஏக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐ கீ வந்து நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி
கேரக்டர்லேருந்து டைப் ஆகும். ஏ கீனா எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அதுக்கு பின்னாடி இருந்து டைப் ஆகும். சரிங்களா? ஸோ இன்சர்ட் மோடுக்குள்ளே இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீ. சரிங்களா? இப்போது நம்ம எப்படி வந்து இன்சர்ட் மோடுக்குள்ளே போகிறது, எப்படி வெளியில் வர்றது, நார்மல் மோட்னா என்ன, இன்சர்ட் மோட்னா என்னன்றதை மட்டும் பார்த்துட்டோம். அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, இன்னும் நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.